சிறுகதை காசில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யம் நடந்ததுன்னு பார்க்கலாம். ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஹுப்பி வந்து ஒரு ஃப்ளாட் பார்க்க போகிறாரு, அதுக்கு நாளைக்கு மீனாவே நான் வர சொல்லியிருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு, ஆனால் நீ என்னென்னா மீனாவை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன். இல்லடி, நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவள் வந்து என்னுடைய லவ் குரு, அவங்க தான் நான் லவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாங்க, ஐடியாலாம் கொடுத்தாங்க, அதனால தான் நான் அவங்களை கூப்பிட்டேன். நீயும் வேணா வா, நீங்கள் 2 பேரும் வந்து நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போனேன். உனக்கு விருப்பம் தான் நீயும் வா, நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் வேண்டாம், நான் வரல, நீ மீனாவே கூட்டிகிட்டு போ. சரி, நான் அவங்களே கூட்டிகிட்டு போகிறேன். சரி, ஏதாவது சாப்பிடுன்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏண்டி என்னாச்சு? அந்த பொம்பளை ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறா, என்னையும் மனோஜ் வரை பிரிக்க போகிறாளாம், ஏன் மந்திரவாதியெல்லாம் பார்த்து என்னை பிரிக்க போகிறான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் முத்து வந்து பூஜை ரூம்லேருந்து ஒரு கயிறு எடுத்து அவங்க அப்பா கையில் கட்ட பார்ப்பாரு. ஏன்டா இந்த கையெல்லாம் எனக்கு கட்டல? இல்லை, அம்மா தான் வாங்கி வந்து வச்சிருக்காங்க, உனக்காக தான் இருக்கும், கட்டிக்கப்பான்னு சொல்லுவாங்க. இல்லை வேண்டாம், அவள் வேறு எதுக்காக வாங்கி வச்சிருக்க போகிறா, நம்ம எதுக்கு இதெல்லாம் இது கட்டணும்னு சொல்லுவாங்க. இல்லை நல்ல விஷயமா தான் இருக்கும், நீங்கள் கட்டிக்கோன்னு சொல்லி கட்டி விட்டுருவான். அதை அம்மா பார்த்துட்டு அந்த கயிறு அவுக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க.